الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى فإن الجنة هي المأوى. صدق الله العلي العظيم. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் நாளைய தராவீஹோடு முழு குர்ஆனும் நிறைவடைய இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இது போன்று பல்வேறு ரமலான் மாதங்களை அடைகிற பாக்கியத்தையும், குறிப்பாக தொழுகையில் குர்ஆனை ஓதுவதையும் அதை செவிதாழ்த்தி கேட்பதற்கு உண்டான பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் பல் ஆண்டுகளாக தொடர்ந்து தந்தருள்வானாக. ஆமீன். அன்பான பெருமக்களே, இன்றைய தினம் தொழுகையில் ஓதப்பட்ட ஒரு வசனத்திலே மனிதனுடைய உள்ளம் சார்ந்த ஒரு செய்தியை குறித்து அல்லாஹ் பேசுகிறார். பொதுவாகவே மனிதனுடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர் வைக்கப்பட்டிருந்தாலும் உள்ளம் என்ற அந்த உறுப்பிற்கு கல்வி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. கல்வி என்று சொன்னாலே புரளுத்தல் என்ற அர்த்தம். கல்வி என்று சொன்னாலே ஒரு நிலையில் நிலையாக இருக்காது என்ற அர்த்தம். ஒரு நிமிஷத்தில் ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சிருக்கோம், கொஞ்ச நேரத்தில் அதே உள்ளம் அந்த விஷயத்தை வேறு மாதிரியாக யோசிக்கும். ரப்புல் ஆலமீன் இந்த உள்ளத்தினுடைய நிலையை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பல்வேறு செய்திகளை குர்ஆனிலும் ஹதீஸிலும் ஆங்காங்கே நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக எல்லா உறுப்புகளையும் விட இந்த உள்ளத்தை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரத்யேகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார். என்ன பிரார்த்தனை? ஹதீஸிலே வருகிறது: அல்லாஹும்ம, இறைவா, யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, சப்பித், நீ உறுதிப்படுத்துவாயாக, கல்வி, என்னுடைய உள்ளத்தை, அலா தீனிக்க, உன்னுடைய மார்க்கத்தின் மீது என் உள்ளத்தை ஸ்திரம்பட இருக்க செய்வாயாக, உறுதிபட இருக்க செய்வாயாக. நீ சொன்ன வகையை மக்களிடத்திலே கொண்டு வந்து நான் சொல்லிவிட்டேன். அல்லாஹ்வையும் ரசூலையும் ஏற்றி ஈமான் கொண்டு விட்டார்கள். ஆனால் அந்த உள்ளத்தில் இருக்கிற ஈமானில் அவர்கள் நிலையாக இருப்பதற்கான ஆற்றலை நீதான் கொடுக்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் அங்கே சொல்கிறார்கள்: சப்பித் கல்வி அலா தீனிக்க, ஈமானிலே நான் வந்துவிட்டேன், என்னை சார்ந்தவர்கள் இங்கே சேர்ந்திருக்கிறார்கள், அத்தனை பேர்களுடைய உள்ளங்களும் உறுதியாக இருக்க வேண்டும். அதற்கு நீதான் தௌஃபீக் செய்ய வேண்டும். காரணம், உள்ளத்தை நம்ப முடியாது. உள்ளம் இப்படியும் பேசும், அப்படியும் பேசும். ஒரு மணி நேரத்திற்கு முன்னால் இருக்கிற அதே சிந்தனை, அதே செய்தி ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் மாறி போய்விடுகிறது. ஈமானில் இருக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை மௌத் வரைக்கும் எங்களுக்கு நீ சரிபடுத்தி தருவாயாக என்று பிரத்யேகமாக கைங்கிற உறுப்புக்கு ரசூலுல்லாஹ் பிரத்யேகமாக துஆ கேட்கல. முகத்திற்கு தனியாக கேட்கவில்லை, கண்ணுக்கு தனியாக கேட்கவில்லை. இந்த உள்ளம் என்பது புரண்டு கொண்டே இருக்கிறது என்பதற்காக அதை குறித்து பிரத்யேகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ரப்பே, இந்த உள்ளத்தை நான் என்ன சொல்றதுனே தெரியல, அதனால உள்ளத்திலே
எங்களுக்கு இஸ்திகாமத்தை தந்தருள்வாயாக, இந்த தீனிலே இறுதி வரைக்கும் நிலைக்கிற பாக்கியத்தை தந்தருள்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனை ஹதீஸ்களிலே காணப்படுகிறது. நாமும் நம்முடைய துஆக்களிலே இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக நாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஈமானுடைய பாக்கியம் என்பது சாதாரணமான பாக்கியம் அல்ல. அது கிடைத்ததற்கு பின்னர் அது நம்மிடமிருந்து செல்லாமல் பாதுகாப்பதும் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கிறது. இந்த நப்ஸ் இருக்கிறது, கல்பு, 3 வகையாக நமக்கு பிரித்து தரப்படுகிறது. ஆரோக்கியமான உள்ளம். ஆரோக்கியமான உள்ளம்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய ஏவல் விலக்கல் அத்தனைகளுக்கும் அங்கே கட்டுப்பட்டு நடக்கும். நம்முடைய மன விருப்பம் என்பதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு, ரப்பு சொல்லிட்டானா இது நான் தேவையில்லை, என் உள்ளத்தினுடைய விருப்பம் இதில் இருந்தாலும் ரப்பும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை வெறுக்கிறார்களா, நானும் வெறுக்கிறேன் என்ற நிலை ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று அர்த்தம். வரலாறிலே நாம் பார்க்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதிலே நமக்கு தேவையான செய்தியை மாத்திரம் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். அந்த அரசருடைய மனைவி அபுவாப், அரண்மனையில் இருந்த அத்தனை கதவுகளையும் தாளிட்டார்கள். குர்ஆனிலே வருகிறது, அந்த பெண் தாளிட்டால் அபுவாப், அத்தனை கதவுகளையும் மூடிவிட்டார்கள். மூடிவிட்டு யூசுஃபை பார்த்து சொன்னார்கள், என் பக்கம் நெருங்கி வா என்று சொன்னார்கள். இங்கே நம்மை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, தவறு செய்வதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இங்கே இருக்கிறது. என் பக்கம் நெருங்கி வா என்று சொன்ன போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை அல்லாஹ் சொல்கிறான். கால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக. கதவுகள் மூடி இருந்தால் என்ன, மனிதர்களுடைய கண்கள் மூடி இருந்தால் என்ன, என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த தவறிலே இருந்து, இந்த குற்றத்திலே இருந்து என்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று அங்கே அந்த மஆதல்லாஹ் என்று சொன்ன அந்த வார்த்தை அவர்களுடைய உள்ளம் ஆரோக்கியமான உள்ளமாக இருந்தது என்பதை நமக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் இதை தடுத்திருக்கிறான், இது ஹராமான செயல் என்பதை அங்கே நபி அவர்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டினார்கள். இது ஆரோக்கியமான உள்ளத்திற்கான உதாரணம். அதே உள்ளம் சில நேரங்களில் மரணம் அடைந்த நிலையிலும் இருக்கும். ஹதீஸிலே வருகிறது, நபி அவர்கள் சொல்கிறார்கள், மஸலுல்லதி யذ்குரு ரப்பஹு வல்லதி லா யذ்குரு கமஸலில் ஹய்யி வல் மய்யித். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தான் நம்மை படைத்திருக்கிறான், அவன் தான் நம்மை பராமரிக்கிறான், அவனை நாம் நினைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அவாமிர், ஏவல் எது, விலக்கல் எது, நபியினுடைய ஏவல் எது, விலக்கல் எது என்று தெரியும். ஆனால் அதை செயல்படுத்த வேண்டும் என்ற சிந்தனை என்பது வராது. அதுதான் மரணம் அடைந்த உள்ளம் என்று 2வது வகையாக சொல்கிறார்கள். நபி அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உள்ளம் உயிரோடு இருக்கிறதா இல்லையா என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? உயிரோடு இருக்கிற உள்ளமாக இருந்தால் அவன் எப்போதும் ரப்பை நினைத்துக் கொண்டே இருப்பான். ரோட்ல போய்கிட்டு இருக்கிறோம், கீழே ஏதாவது பொருள் கிடைக்கிறது, எடுத்து தான் செலவு பண்ணணும்னு நினைக்க மாட்டான். இது யாரோ விட்டுட்டு போயிருக்காங்க, விட்டவர்கள் தவித்துக் கொண்டிருப்பார்கள், எப்படி அவர் இடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது என்று சிந்திப்பார். நமக்கு இன்னைக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சு, தூக்கிட்டு போய் நம்ம செலவு பண்ணிடலாம் என்ற சிந்தனை வராது. அப்படி யாருடைய உள்ளத்திலே அந்த சிந்தனை வருகிறதோ அங்கே அவருடைய உள்ளம் உயிர் போல் இருக்கிறது என்று அர்த்தம். யாருக்கு அந்த சிந்தனை வரல, இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு எடுத்து ஜோப்புக்குள்ள வச்சுட்டு நம்முடைய இன்றைய செலவுகளுக்கு செலவழித்துக் கொள்ளலாம், நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்ற ரீதியில் ஒரு மனிதனுடைய செயல்பாடு அமைந்து விட்டால் அவனுடைய உடலிலே உள்ளம் இருந்தும் அது இல்லாததை போன்றுதான். கமஸலில் ஹய்யி வல் மய்யித். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் இந்த உதாரணத்திலே சொல்லி காட்டுகிறார்கள். 2வது வகையான உள்ளம் என்பது உயிரற்ற உள்ளமாக, மரணித்த உள்ளமாக இருக்கிறது. 3வது வகை பலகீனமான உள்ளம்.
பலகீனமான உள்ளம்னா பாவத்தை எங்க போனா செய்யலாம் தேடும். எங்க போனா நம்ம யார் கண்ணையும் மாட்டாம சிசிடிவி கேமராக்களை எல்லாம் மிஞ்சி நாம தவறு செய்யலாம் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தில் வருகிறதோ அந்த உள்ளம் அங்கே பலகீனமாக இருக்கிறது என்ற அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுடைய ஏவல்கள் விளக்கல்கள், நபியினுடைய ஏவல்கள் விளக்கல்கள் அத்தனையும் ஓரம் கட்டி வைத்து விட்டு அவனுடைய நப்சுக்கு முன்னுரிமை கொடுத்து விடுவது. என் மனம் என்ன எதை விரும்புகிறதோ அதை நான் செயல்படுத்தி விடுவேன். காரணம், என்னிடத்தில் பொருள் இருக்கிறது, என்னிடத்தில் பதவி இருக்கிறது, என்னிடத்தில் ஆட்சி இருக்கிறது, என்னிடத்தில் அதிகாரம் இருக்கிறது என்று ஏதோ ஒரு சிந்தனையிலே அவன் மனம் போன போக்கிலே சென்றால் அது மிக பலகீனமான உள்ளம் என்று சொல்லப்படுகிறது. இந்த 3 வகையான உள்ளங்கள் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டு, இப்ப இந்த வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், வஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. இந்த வசனத்திலே நஃப்ஸ் என்ற ஒரு வார்த்தை வருகிறது. யார் நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்விற்கு முன்னிலையிலே நாம் நின்று அங்கே அவனுக்கு முன்னால் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். அப்போது நாம் தவறுகள் செய்திருந்தால், நப்சு படி நடந்திருந்தால் மாட்டிக்கொள்வோம் என்று பயந்தவர்களாக வனஹா தவிர்ந்து கொண்டார் அந்நப்ஸ அவருடைய உள்ளத்தை அனில் ஹவா மனோ இச்சை எதை அவனுக்கு சொல்லித் தருகிறதோ அதை விட்டும் அவன் அல்லாஹும் ரசூலும் சொன்னதை தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொன்னால் நிச்சயமாக சுவனம் தான் அவனுடைய தங்குமிடம். டைரக்டா அவனுக்கு சொர்க்கம் இருக்கிறது. காரணம், இறைவனின் இறை தூதரின் விருப்பும் வெறுப்பும் என் விருப்பும் விருப்பாக அவன் ஆக்கிக் கொண்டார். ஆகவே அல்லாஹ் அவனுக்கு சுவனத்தை பரிசாக கொடுக்கிறார். அப்ப இந்த 3 வகையான உள்ளங்களிலே இந்த வசனத்திலே சொல்லப்படுவது ஆரோக்கியமான உள்ளத்தை சொல்லப்படுகிறது. காரணம், பாவத்தின் பக்கம் அவன் தேடவில்லை. பாவத்தை எப்படி நாம் தவிர்ந்திருப்பது என்பதை குறித்து யோசிக்கிறார். அல்லாஹ்விற்கு முன்னிலையில் நாம் நிறுத்தப்படுவோம், விசாரிக்கப்படுவோம், கேள்வி கேட்கப்படும், பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற அந்த பயத்திலே யார் தன்னுடைய மனம் போன போக்கிலே செல்லாமல் அந்த மனதினுடைய அபிலாசைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இறைவனுடைய விருப்பத்திற்கும் இறை தூதரின் விருப்பத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு சுவனத்தை அல்லாஹ் பரிசாக கொடுக்கிறான் என்பதை இந்த வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த 3 வகையான உள்ளங்களிலே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முதல் வகையான உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆகுவதற்கும் அதன் மூலமாக சுகங்கள் நிறைந்த சுவனத்தை பெறுகிறார். நல்ல பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ரப்புல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.